நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இந்த வேலை செய்வதற்கான இந்த நிகழ்ச்சி நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். தேவன் உங்களுடைய காரியங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கும்படியாக இதோ இன்றைக்கு இந்த வியாழக்கிழமையில் நாம் நம்மளுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, உங்களுடைய காரியங்கள் இன்று வெற்றி அடையும்படியாக தேவனிடத்தில் நம்ம முறையிட போகிறோம். எனவே உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் உங்களுடைய கையில் பிடித்து கொள்ளுங்க. கூடுமானால் இந்த கோப்பையில் தண்ணீரையும் ஆயத்தப்படுத்துங்க. கண்களை மூடுங்கள் இயேசுவின் நாமத்தினால். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவர், என் தேவனை, இயேசுவின் பெயரால் இதோ இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் கேட்கிறோம். தேவனே, உம்முடைய வல்லமையால் நீர் எங்களை நிரப்பும்படியாய் கேட்கிறோம். காரணம், இதோ இன்றைக்கு எந்த ஒரு இன்டர்வியூக்கோ மற்ற காரியங்களுக்கோ இதோ இவர் இன்றைக்கு செல்லும் போது நீர் இந்த ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தும்படியாய் கேட்கிறேன். தேவனே, தடைகளை நீக்கி போடும், உபத்திரவங்களை நீக்கி போடும். என் தேவனே, இதோ எந்த வேலையில் தடைகள், பிரச்சனைகள் இருக்கிறதோ கண்டிப்பாக எல்லா வேலையிலும் இருக்கும். ஆனால் என் தகப்பனே, உன் ஜனங்களுக்கு தொடர்ந்து இப்படி இருந்தால் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே என் தகப்பனே, எல்லா தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. இதோ இன்றைக்கான இந்த வேலைகளை புதிதாக்கும், இந்த வியாபாரங்களை புதிதாக்கும், இவருக்கான கதவுகளை திறக்க செய்யும். இதோ இந்த ஃபைல், ப்ராஜெக்ட் எதெல்லாம் வைத்திருக்கிறாரோ நீர் இந்த வெற்றியை தாரும். இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது இவருக்குள் புது தைரியத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை குடியுங்கள். ஆம் ஆண்டவர், இதோ இன்றைக்கு இந்த பதில் உம் மக்களுக்காக நீர் ஏற்படுத்தும்படியாய் நான் கேட்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையில் புதிய பதில்களை, கதவுகளை திறக்க செய்யும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். உறுதியாய் விசுவாசிங்கள் மக்களை. இன்று நாம் ஜெபித்தது போல இன்றைக்கு தேவன் உங்களுக்கான கதவுகள் திறப்பார். எனவே இன்றைக்கு சோர்ந்து போகாதீங்கள். இன்றைக்கு ஆலயத்தில் லவ் தெரப்பி இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான வார்த்தைகளை தெரிந்து கொள்ள போகிறோம். காரணம், ஒரு குடும்பத்தினுடைய இந்த பந்தம், கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய இந்த உறவு எப்படி தேவனோடு கூட சம்பந்தப்பட்டது இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம். இங்கே சொல்லப்படுகிறது எரேமியா 3வது அதிகாரத்தில் 20வது வசனம், ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்தது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவரோடு கூட இருக்கிற இந்த பந்தம் எப்படி தேவன் ஒப்பிட்டு பார்க்கிறார். இன்னைக்கு இதுதான் அநேக ஜனங்கள் திருமண வாழ்க்கையில் நடக்கிறது. உங்களுடைய கணவரோ மனைவியோ ஒருவேளை ஒரு விரோதமோ துரோகமோ நடக்குதுன்னா அப்போ தேவனோடு கூட பந்தம் சரியில்லை என்றுதான் அர்த்தம். எனவே இதை குறித்து இன்னும் அநேகமாய் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு இந்த அன்பின் நிகழ்ச்சியில் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி நீங்கள் பலப்பட வேண்டும். அதனால்தான் காலையில் 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக சாயந்தரம் 7 மணிக்கு நடக்கிற இந்த லவ் தெரப்பியில் நீங்கள் இணைந்து கொள்ளும் போது எப்படி தேவனோடு நீங்கள் பலப்பட வேண்டும், உங்களுடைய திருமண வாழ்க்கையில் எப்படி பலப்பட வேண்டும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எனவே நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நம்மளுடைய முகவரியானது 282/681,008 அண்ணா சாலை. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தொலைபேசி எண்ணானது 9384638738. இந்த எண்ணை அழையுங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட்டானது uckg.in. இந்த வெப்சைட்டை பாருங்கள். இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.